அது இதுல அந்த 2 வீடியோஸும் அப்டேட் பண்றேன் வேணாம். அதுக்காக பார்க்காதாக்கள் இப்ப கிட்டத்தட்ட 40 பேர் என்று சொன்னா அங்கால ஒரு 30 பேர் ஜாயின் ஆகல. ரைட், அவங்கள நாங்க நேரடி கிளாஸ்ல என்ன பிரச்சனை கேட்போம் வேணா. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சரி, கவனிச்சு கொள்ளுங்க. தனது இனத்தாருடன் கூடி உண்ணல். இப்படி கூடி உண்ணல் அழுக்குகளை சுத்தப்படுத்துகின்றாலே அது காகம். 2வது விடை. தென்னையை தாக்குவது கருவண்டு. 3வது விடை சரி. பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பிராணியாக அமைவது வெட்டுக்கிளி. 1வது விடை சரி. அதே போல பூக்களின் மருந்து சேர்க்கை. இதுல ஏதாவது கேட்கணும்டா நீ படிக்கணும். பூக்களின் மருந்து சேர்க்கைக்கு உதவும் பிராணி வந்து தேன் சிட்டு. தேனி. இதுல மிக பொருத்தமான விடை தேனி. சரியா, 1வது சரி. சொல்லுங்க, ஆரோன் சொல்லு. தேன் சிட்டும் சரி. தேனி தேன் சிட்டு 2 விடையில இது கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம். சரியா, அதுல பாருங்க, மோப்ப சக்தி கூர்மையானது. இதுல இருக்கிறதுல மோப்ப சக்தி கூர்மையானது நாய்பூனை. சரி. நத்தை முட்டையின் நிறம் மஞ்சள். விடை 3வது சரி. உப்பு நீரை விரும்பி பெருகும் உயிரினம் பெண்குயின். 1வது விடை சரி, பெண்குயின். பலகால் உள்ளது மரவட்டை. 3வது விடை சரி. இறக்கையை மடக்க முடியாத பூச்சி தட்டாம்பூச்சி. தட்டாம்பூச்சி என்று சொல்றது தும்பி. அது இறக மடக்கலாது. அதே போல சிலந்தி உள்ள கால்கள் 8 இருக்குது. நீரை உறிஞ்சி குடிக்கும் பறவை புறா. விடை 1வது சரி. அடுத்த பறவைகள் கூடு கட்டாத மரம் இலந்தை மரம். விடை 1வது சரி. அதாவது அதுல தண்டு கிளைகள் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லை, அதால கட்டாது. மோப்ப சக்தியால் இரையை தேடும் பறவை மோப்ப சக்தி என வௌவால் சரி. கஸ்தூரி என்ற வாசனை திரவியம் பெறப்படுவது மானில் இருந்து பெறப்படும். தானியங்களை விரும்பி உண்ணும் பறவை ஊர்க்குருவி. 3வது விடை சரி. குந்துகாலி என்று சொல்றது இலங்கைக்கு உரித்தான நரைப்புழுனி என்ற பறவை. 1வது விடை சரி. அடுத்தது மீன்கள் மட்டுமே உணவாக உண்ணும் முலையூட்டி. மீனை மட்டும் சாப்பிடுறது நீர்நாய். அந்த மரக்கட்டைகளை துளைத்து வாழ்வது கருங்குளவி. அடுத்தது பாருங்க, உணவை துளைத்தும் உறிஞ்சி குடிக்கும் பிரான். உணவை துளைத்து முழம்பு சரி. நாக்கி இல்லாத உயிரினம் முதலை. அடுத்தது மீன்களை மட்டும் உணவாக கொள்ளும் முலையூட்டியது மீன்நாய். அதை திருப்பி வந்திருக்குது. புத்தக அலுமாரியில் வாழும் உயிரினம் ராமபாகம். விடை 3வது சரி. என்ன விளங்கல? கரையான் வந்து புத்தக அலுமாரியை அரிச்சு சேதப்படுத்துறது. ஆனா இந்த ராமபானம் பிரச்சனை இல்லாம அதுக்குள்ள வாழும். புத்தக அலுமாரிக்குள்ள கூட இருக்கிறது இதுதான். இப்ப நீங்க மூடி வச்சாலும் அதுக்குள்ள இப்படியே போய். சரியா, சொல்லுங்க. அது வந்து ஒரு குட்டி இந்த பூச்சி வாய்மா. உங்களுக்கு அதுல படம் அனுப்பிடுறேன் பாருங்க. ஓட்டிருப்பு வந்து பாதுகாப்பு பெறும் பிராணி கடலாமை. விடை 1வது சரி. முன்னங்கால்களை கைகளாக பயன்படுத்துவது அணி. 2வது விடை சரி. நமது நாட்டுக்கு உரித்தான பிராணிகளில் ஒன்று அழகிய சொர்க்கம். அது ஒரு சரியா, 1வது விடை. அது ஒரு இலங்கைக்கு உரித்தான மீனினம். அருந்தவால் வளரத்தக்கது பல்லி. கண் பார்வை நன்றாக விருத்தியை கொண்ட பறவை வந்து கழுகு. தும்புகளை பயன்படுத்தி கூடமைப்பது பிராணி கேட்கிறாங்க அணி. சரி, அடுத்தது மிகச்சிறிய முட்டையிடும் பறவை தேன் சிட்டு. உலகத்துல மிகப்பெரிய முட்டையிடுற பறவை தீக்கோழி. 3வது விடைதான் சரியா. குதிரையை அடக்குவதற்கு உதவுவது என்ன வேறு கடிவாளம். குதிரைக்கு கடிவாளம். மாட்டுக்கு தான் மூக்கணா கயிறு சொல்றது. எலியின் உடலில் வாழும் 2 காரணமாக ஏற்படுவது விலகல. யானைக்கு அங்குசம். சரி. எலியின் வாலின் உடலில் காரணமாக ஏற்படுவது வந்து பிளேக் நோய். விடை 3வது சரி. முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும் முலையூட்டி எறும்பு திரும்பி. 3வது விடை சரி.
200 கேள்விகள் இருக்கு. ரைட். அந்த மீதி கேள்வியை நாங்க நாளை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சந்திப்போம். பாய் பாய். தயவு செய்து செய்யுங்க. Bye.